இருக்கிற எல்லாவற்றையுமே அறகுறையாக வைத்துக் கொண்டு கோபித்துக் கொள்வதெல்லாம் அல்லாஹ்வின். நான் அதை செஞ்சேன், அல்லாஹ் எனக்கு துஆவை ஏத்துக்கல, இதை செஞ்சேன், நான் அல்லாஹ் துஆவை ஏத்துக்கல, நான் கரெக்டா 5 வேளை தொழுதேன். இது வேளை தொழுகை என்பது இட் இஸ் யுவர் டியூட்டி டு யுவர் லார்ட். உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமை. வாட் இஸ் யுவர் சர்வீஸ் டு யுவர் லார்ட்? What you have done to please Allah. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ்வுடைய ரிதா பொருத்தத்தை பெறுவதற்காகவும் அதிகப்படியாக நாம் செய்த அமல்கள் என்ன? நான் 5 வேளை தொழுதேன், அது கடமை. மனுஷன் தன்னோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறான். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அதே மாதிரி டயர்ட் ஆகாம நீ அவனால் படைக்கப்பட்ட பல அற்பமான பிறவிகளில் மனிதனும் ஒருவன். மனிதனோட கம்பேர் பண்ணது பலமான பிறவிகள் என்ன இருக்குது? அப்ப லா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, இவற்றை பரிபாலிப்பதில் பராமரிப்பதில் அல்லாஹ்வுக்கு பெரிய சிரமம் எல்லாம் கிடையாது. லா யுஸ்அலு அம்மா யஃஅல் வஹும் யுஸ்அலூன். அல்லாஹ் சொல்றான், அவன் என்ன செய்யறான் என்பதெல்லாம் எவனும் கேள்வி கேட்க முடியாது, அவன் தான் உங்களை கேள்வி கேட்பான். இப்படி தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிறான் அல்லாஹ். அப்படி தன்னுடைய பராக்கிரமத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ் இன்னல்லாஹ கவியுன் அஸீஸ், அவன் பலம் மிக்கவன், தான் நாடியதை நிறைவேற்றக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான். அது என்ன? எனக்கு உதவி செய்யுங்க. அது என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன் என்று அல்லாஹ் சொல்றார். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கோழையாகி விட வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், உங்களுக்கு தான் வெற்றி, நீங்கள் தான் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்று நம்மதான முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்குத்தான் எல்லா நிலைகளிலும், உதாரணத்துக்கு இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, கன்வாரியாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மத சடங்கு, ஒரு ஊர்வலம். அந்த ஊர்வலத்திலே செல்லக்கூடியவர்கள் அந்த கன்வாரியா ஊர்வலம் செல்லக்கூடிய வழியில் பழக்கடை, அதே மாதிரி ஹோட்டல், உணவு விடுதி, இதெல்லாம் யார் வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் அவங்களுடைய பெயர் பலகையோட வைக்கணும். சிம்பிளா அது எதுக்கு அப்படின்னா, இதுல யாரும் முஸ்லீமாக இருந்து விடக்கூடாது என்று உத்தரகாண்ட், யூபி போன்ற பல மாநிலங்களில் இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதை நிறைவேற்றுகிறேன் பேர்வழி என்று அது பெரிய கலவரமாக மாற இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கி இன்னைக்கு மெயின் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்ப அது முஸ்லிம்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும், அவர்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்தாலும், முஸ்லிம்கள் சொத்தாக இருந்தாலும், அவர்களுடைய குடும்பமாக இருந்தாலும், வழிபாட்டு தலமாக இருந்தாலும், வழிபாடாக இருந்தாலும், முஸ்லிம்களுடைய நாடாக இருந்தாலும், பலஸ்தீன் மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு நேற்றைய தினம் காங்கிரஸ்ல வந்து பேசுறாரு. அமெரிக்கா காங்கிரஸ்ல வந்து இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வந்து பேசிட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய வரவேற்போடு அவரை வரவேற்கிறார்.
அந்த நேரத்தில் ஒரு கொஞ்சம் பேர் எதிர்க்கவும் செய்கிறார்கள். ஆனால் பெரிய வரவேற்பு அவருக்கு. இந்திய வம்சாவளியில் இருந்து வந்த அமெரிக்காவிலே இன்றைக்கு ஜோ பைடனுக்கு பதிலாக தேர்தலில் இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸினுடைய அறிக்கையை பார்த்தால் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவானதாகும். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க அவங்க இங்கிருந்து போனதுனால நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிலாம். அவருடைய அறிக்கையை பார்த்தால் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவானதாகவும், அங்கு பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக பலஸ்தீனியர்களுக்கு எதிரான கருத்து உடையதாகவும் அவருடைய கருத்து பார்க்கப்படுகிறது. அவை இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு தனி மனிதனாக நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் எதை விரும்புகிறார்? அல்லாஹ் தெளிவா சொல்றான், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள், இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால். உங்களிடத்திலே அந்த ஈமான் உறுதியோடும் முழுமையானதாகவும் இருந்தால், அடிபடக்கூடிய வதைபடக்கூடிய உலகிலே எங்கெல்லாம் வந்து வேதனையில் இருக்கிறார்களோ, ரசூலுல்லாஹ் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்ம பார்த்த ஹிஸ்டரியில தான் இப்ப இங்க இஸ்ரேல் காசா கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கடந்த ஒரு 40 வருடங்களாக 50 வருடங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது அவருடைய 40 வயதிலிருந்து ஒரு 53 வயது வரைக்கும் சிரமமும் கஷ்டமுமாகத்தான் இருந்தது. இன்னும் போன இன்னும் 2 வருஷம் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டா கூட ஒரு 55 வயசு வரைக்கும், அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் மிகப்பெரிய சிரமமா தான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக இருந்தே மக்கால இருந்து மதீனா ஹிஜ்ரத் போய் இன்னும் 2 வருஷம் மிச்சம் இருக்கிற வரைக்கும் கூட கஷ்டமா தான் இருந்துச்சு. அவர்களுடைய உறுதிப்பாட்டை, அவர்களுடைய நிலைப்பாட்டை அல்லாஹ் சோதித்து அதன் பிறகு அவர்களுடைய வெற்றியை கொடுத்து ஒன்று உறுதியாக இருக்கும். அது என்னவென்று சொன்னால், நீங்கள் ஈமானில் தளராமல் உறுதியாக இருக்கும் பொழுது நீங்களே உயர்ந்தவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். நம்ம இடத்திலிருந்து அல்லாஹ் வந்து ஒரு உத்தரவாதத்தை எதிர்பார்க்கிறார். தன்னுடைய திருமறையிலே 22வது அத்தியாயத்திலே 40வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல யன்சுரன்னல்லாஹ வல யன்சுரன்னல்லாஹ மை யன்சுருஹு இன்னல்லாஹ லகவியுன் அஸீஸ். அல்லாஹ் நிச்சயமாக, மிக நிச்சயமாக சிலருக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கு உதவி செய்யறான் அல்லாஹ், கண்டிப்பா உதவி செய்யறான். ல ஒரு தாக்கீத், லாமு தாக்கீத், ல யன்சுரன்ன அப்படின்னு சொல்லும்போது நூனு தாக்கீத், 2 தாக்கீத் அல்லாஹ் பயன்படுத்துகிறார். நிச்சயமாக, மிக நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவி செய்வேன். அல்லாஹ் உதவி செய்வான். யன்சுரன் அல்லாஹ்னா படர்க்கையாக சொல்றான், அல்லாஹ் உதவி செய்வான். யாருக்கு என்று சொன்னால், மை யன்சுருஹு இன்னல்லாஹ லகவியுன் அஸீஸ். யார் அவனுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இதுதான் கன்ஃபியூஷனான ஒரு பார்ட். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அவன் உங்களுக்கு உதவி செய்வான். முடிக்கும் போது கூட நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அந்த எண்டிங் வந்து பயங்கரமாக முடிக்கிறான். அல்லாஹ் கவியுன் அஸீஸ், பலம் பொருந்தியவன், தேவைகளற்றவன். அல்லாஹ் தன்னை பற்றி விளக்கி சொல்லும் பொழுது அல்லாஹ் தீர்க்கமானவன் என்று அல்லாஹ் சொல்றான், பலமானவன் என்று சொல்றான். ஆனா அதுக்கு பின்னால உள்ள வசனத்துல என்ன சொல்றான், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் தன்னுடைய பலத்தை பற்றி, தான் யார் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நபியுடைய காலத்திலே ஒருவர் இருந்தாராம், கேள்வி கேட்டாராம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புபடுத்தி பெரியார்கள் எல்லாம் ஒரு சம்பவம் சொல்வார்கள். என்னன்னா, அது எப்படிங்க அல்லாஹ்க்கு தூக்கமே வர மாட்டேங்குது, எப்படி எல்லாத்தையுமே வந்து அல்லாஹ் மெயின்டைன் பண்றான் அப்படின்னு. அப்ப ஒரு நல்லடியார் சொன்னாராம், நீ என்ன செய்ய அப்படின்னா 2 சிம்னி எடுத்துக்க, குத்த வச்சு உட்காந்துக்க, குத்த வச்சு உட்காந்துட்டு 2 சிம்னி வந்து இப்படி கை கிட்ட வச்சுட்டு உட்கார். நீ எவ்வளவு நேரம் உட்கார்ற நம்ம பார்ப்போம். இருந்துட முடியுமா? நான் இருந்துட வேண்டிய, தாராளமா இருந்து. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து 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 ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா உடல் அசதியாகவும் டயர்டாகும். ஆனா அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு என்னது, 2 சிம்னியை பாதுகாக்கிற பொறுப்பு. அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, அப்படியே கொஞ்ச நேரம் போக 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 கொஞ்சம் அப்படியே லேசா, சும்மா பயான்ல வரும் பாத்தீங்களா ஒரு தூக்கம், ஊர் உலகத்துல எங்கேயுமே வராத தூக்கம் எங்க வரும், ஜும்மா பயான்ல வரும். நம்ம ஆளுங்கெல்லாம் அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, பயான் பண்ண மட்டும் தூக்கம் வந்துச்சுன்னா குனிஞ்சு தலையாட்டுவாங்க. ஒரு குனிஞ்சிருவாங்க, குனிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, லேசா நான் இருக்கிறேன் ஆஜர் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம சில நேரத்தை தலையாட்டுவாங்க. ஒரு உணர்ச்சிகரமான விஷயம் வரும்போது ஆட்டினா பரவாயில்ல. அது மாதிரி தூக்கம் என்பது சிறு தூக்கம் என்று சொல்வார்கள். அதை அரபியிலே சினத் என்று சொல்வார்கள். நௌம் என்றால் தூக்கம், சினத் என்றால் நேப். அப்ப எங்க விட்ட சிம்னியை இல்லையா? அப்ப அவர் சொன்னாரா, 2 சிம்னியை வச்சுக்கிறீங்க.
கொஞ்ச நேரம் போன உடனே டைம் ஆக 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 அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்து டக்குன்னு கண்ணு சுக்கி அடிச்சா என்ன அவன் கை 2 சிம்னி வருங்க. அப்போதான் அவர் சொன்னாராம், ஒரு சாதாரண 2 சிம்னிய கையில வச்சு பாதுகாக்கிற நீ உறங்கினாலே இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் ஆயிடும். இவ்வளவு அண்ட சராசரங்களை படைத்து இருக்கக்கூடிய இறைவன் உறக்கம் உடையவனாக இருக்க முடியாது. லா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, அவற்றை பாதுகாப்பதோ பராமரிப்பதோ அவனுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்டே கிடையாது. லா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, அந்த அதை படைத்ததை பரிபாலிப்பது என்பது அவனுக்கு அவ்வளவு கஷ்டமான சப்ஜெக்ட். மனுஷன் தன்னோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறான், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அதே மாதிரி டயர்ட் ஆகாம நீ அவனால் படைக்கப்பட்ட பல அற்பமான பிறவிகளில் மனிதனும் ஒருவன். மனிதனோட கம்பேர் பண்ணது பலமான பிறவிகள் என்ன இருக்குது. அப்ப லா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, இவற்றை பரிபாலிப்பதில் பராமரிப்பதில் அல்லாஹ்வுக்கு பெரிய சிரமம் எல்லாம் கிடையாது. லா யுஸ்அலு அம்மா யஃஅல் வஹும் யுஸ்அலூன், அல்லாஹ் சொல்றான் அவன் என்ன செய்யறான் என்பதெல்லாம் எவனும் கேள்வி கேட்க முடியாது, அவன் தான் உங்களை கேள்வி கேட்பான். இப்படி தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிறான் அல்லாஹ். அப்படி தன்னுடைய பராக்கிரமத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ் இன்னல்லாஹ கவியுன் அஸீஸ், அவன் பலம் மிக்கவன், தான் நாடியதை நிறைவேற்றக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான். அது என்ன? எனக்கு உதவி செய்யுங்க. அது என்னது? நீங்கள் எனக்கு உதவி செய்தால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நான் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறேன், உங்களுக்கு வேண்டியதை நான் செய்து தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய உதவி என்பது என்ன? வெளிப்படையாக வெளிப்புறமாக என்ன தெரிகிறதோ அப்படி வாழ்ந்து வரக்கூடிய வாழ்க்கை இல்லாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குகளுடைய அடையாளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, முனாஃபிக்குடைய அடையாளம் 3. இதா தஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான். இதா வஅத அக்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான். வ இதா துமின கான, நம்பினால் நம்பப்பட்டால் மோசடி செய்வான். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஏகப்பட்ட பொய், அப்படியே போற போகல அள்ளி போட்டு போயிட்டே இருப்பான் பொய். நாம் உட்கார்ந்து ஒரு பிரேக் பண்ணி யோசிச்சு பார்த்தாதான், அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னைக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கவில்லை, அல்லாஹ் நமக்கு உதவி செய்யவில்லை, நாம் கையை உயர்த்தி நம்முடைய கஷ்டங்களை சொல்லி இவ்வளவு சுத்தி அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்ட போதும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்யவில்லை. அல்லாஹ் தெளிவா சொல்றான், எனக்கு உதவி செய்யுங்க, அப்பதான் உங்களுக்கு உதவி செய்வேன். அதை எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்லிவிட்டான், எனக்கே உதவி செய்யுங்கள் என்று. அல்லாஹ்க்கு நமக்கு உதவி செய்ய போறதில்லை, ஆனால் எப்படி செய்ய வேண்டுமோ நீங்கள் அப்படி செய்வதன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய உதவி. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு நல்லா கேட்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அது என்ன ஹெல்ப்னா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. ஒரு பயணி பயணத்திலே கிளம்புகிறார், ஒரு பயணி பயணத்துல போறார். அந்த பயணியுடைய பிரார்த்தனைகள் 3 பேருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறார். யார்? 3 பேருடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் நிராகரிப்பதே இல்லை. ஒருவர் மظلوم, அநீதி இழைக்கப்பட்டவர். இன்னொருவர் மரீத், நோயாளி. இன்னொருவர் முசாஃபிர், பயணத்தில் இருப்பவர். ஒரு பயணத்தில் இருப்பவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருத்தன் பயணத்தில் இருக்கிறான், எப்படி இருக்கிறான்னா கடுமையான பயணத்துல போய்கிட்டே இருக்கிறான். அஷ்அஸ அக்பர, அவனுடைய முகத்தை பார்த்தால் அவ்வளவு டயர்டா இருக்கு, அவனுடைய உடலை பார்த்தா ஃபுல்லா தூசி புழுதி படிஞ்சிருக்கு, பார்த்தாலே சொல்லிடலாம் இவர் யார்தான், பயணிதான் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படிப்பட்ட கெட்ட பார்த்தாலே ஒரு பயணின்னு தெரியும். அவர் என்ன செய்யறாருன்னா யமுத்து யதஹு இலஸ் ஸமாய், வானத்தை நோக்கி தன்னுடைய கைகளை உயர்த்தி, ஒரு பயணி யாருடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படாமலே தவிர நிராகரிக்கப்படாது என்று அல்லாஹ் சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அப்படிப்பட்ட எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கு. அப்ப அநியாயம் இழைக்கப்பட்டவங்களா முஸ்லிம்கள் நம்மளா இருக்கிறோம், அப்ப அநீதி செஞ்சாங்க துஆ கேக்குறோம், இப்போ அல்லாஹ் ஒப்புக்கொள்வானா? ரசூலுல்லாஹ் ஷரத் சொல்றாங்க, என்ன வேண்டும்? நான் ரொம்ப நோயாளியா இருக்கிறேன், கேக்குறேன், துஆ கபூல் ஆக மாட்டேங்குது, நீங்க என்னவாக இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு பயணியுடைய உதாரணத்தோட சொல்றாங்க. ஒருத்தன் பயணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஃபுல் பயணத்துல இருந்து வந்திருக்கான். அஷ்அஸ அக்பர, அவன் என்ன செய்யறான்? யமுத்து யதஹு இலஸ் ஸமாய், வானத்தை நோக்கி தன்னுடைய கைகளை நீட்டுகிறான். நீட்டி யா ரப் யா ரப் என்று அழைக்கிறான், என் இறைவா என் இறைவா என்று அழைக்கிறான். அவனோட நியாயமா பார்த்தா அவன் கையை தூக்குனதுக்கு துஆ, அந்த துஆக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். யமுத்து யதஹு இலஸ் ஸமாய் யா ரப் யா ரப், இறைவா என் இறைவா என்று அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மத்அமுஹு ஹராமுன் மஷ்ரபுஹு ஹராமுன் மல்பசுஹு ஹராமுன் வ குதிய பில் ஹராமி ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு.
அவன் உண்ட உணவு ஹராம், அவன் அருந்திய பானம் ஹராம், அவன் உடுத்தி இருக்கும் உடை ஹராம், அவன் வளர்ந்த விதமே ஹராம், அனைத்துமே ஹராம். அல்லாஹ் எப்படி உதவி செய்வான் என்றார். உதவி பெறுவதற்கான அனைத்து தகுதியும் உலக அடிப்படையில் உங்களுக்கு இருந்தாலும் மார்க்க அடிப்படையில் அல்லாஹ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றான் பாத்தீங்க. அந்த பாயிண்ட் உங்களிடத்தில் இல்லை என்றால் அல்லாஹ் எப்படி உங்களுக்கு உதவி செய்வான்? அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நிஃபாக்கை விட்டு விலகி இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இன்னைக்கு சர்வசாதாரணம், பேசினால் போய் பேசுவது என்பது சர்வசாதாரணம். ஒரு காலம் இருந்தது, என்ன நெருக்கடி. கூலு அல் ஹக்க வலவ் கான முர்ரா. அல்லாஹ் திருமறையிலே சொல்றார். சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை? கூலு அல் ஹக்க வலவ் கான முர்ரா. கசப்பாக இருந்தாலும், ஏற்புடையதாக இல்லை என்றாலும், உங்களுக்கு மிகப்பெரிய தீங்கினை தரக்கூடியதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாதிப்பை அது கொடுத்தாலும், கூலு அல் ஹக்க வலவ் கான முர்ரா, எவ்வளவு கசப்பானதாக இருந்தாலும் சத்தியத்தையே பேசுங்கள் என்றான் அல்லாஹ். அந்த மார்க்கத்துல தான் வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் அதிகமாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு இடம் என்று இருக்கு. இன்றைக்கு அந்த இடத்துக்கு பேரு என்ன? எப்பா அங்க போனா ஒரு உண்மையான பொருளை வாங்க முடியாது, உருப்படியா வெளியே வர முடியாது. இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய அனைத்து வியாபார தலங்களிலும் பொய், புரட்டு, கலப்படம், அநீதி கலந்திருக்கிறது. ஆனா சொல்றது என்னன்னா, துஆ கேட்டங்க கபூலாகல. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள், உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நம்ம வேணா வாக்குறுதி மாறலாம். இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் வாக்குறுதி மீறாதவர், சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய. அப்ப எல்லாவற்றிலும் அநீதி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதா வஅத தஹத்தஸ கதிப. அவன் யாருன்னா பேசி 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 போய் பேசி பழகிட்டு இருப்பான். அதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியவே தெரியாது. சிம்பிளா அவன் என்ன பழகி இருப்பான்னா, கேட்ட ஒரு பொய்யை சொல்லி அடிச்சு விடு, அவ்வளவுதான். இல்லையா முடிஞ்சே அப்படி, அவ்வளவுதான். ஒரே பொய் தான், ஒரு பொய். இன்னைக்கு நம்ம அதை சீர்தூக்கி பாக்குறது இல்ல. நம்ம பேச்சுல எவ்வளவு பொய் இருக்கிறது. பொய் பேசினால் அவன் யார்? இதா தஅத்தஸ கதிப இதா வஅத அக்லஃப. வாக்குறுதி கொடுத்தா மாறு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். வ இதா துமின கான, நம்பப்பட்டால் மோசடி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு இந்த முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் பொழுது, ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபியிடத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாரெல்லாம் முனாஃபிக் என்கிற லிஸ்ட் கொடுத்திருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரின் மறைவுக்கு பிறகு, உலகத்துக்கு போயிட்டதுக்கு பின்னால, இன்னைக்கு சமூகத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, இவன் ஒரு முனாஃபிக்குங்க, அவன் ஒரு முனாஃபிக்குங்கன்னு அடுத்தவரை பிராண்ட் பண்றதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. அடுத்தவனை பிராண்ட் பண்றதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வளவு சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கான் குர்ஆன்ல, பத்ர் போரில் நடந்தவர்களை முடிவை பற்றி சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவுதான் சரி என்று சொன்னான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யம்திகு அலா லிசானி உமர். உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கனவு கண்டேன், அதுல கொஞ்சம் பேருக்கு அரக்கால் ட்ரவுசர், கொஞ்சம் பேர் முழு Dress, கொஞ்சம் பேர் முக்கா Dress, கொஞ்சம் பேர் முழு Dress போட்டிருந்தாங்க. முழு Dress போட்டிருக்கிறவங்க அந்த Dress வந்து இறையச்சத்தை குறிக்கும். முழு Dress போட்டிருந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா சலக்க உமர் ஃபஜ்ஜன் தலக்க ஷைத்தானு ஃபஜ்ஜன் ஆகர் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். ஷைத்தானே வெறுண்டு ஓடுவான். உலகத்துல ஒருத்தர பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு ஒரு தெருவுல போனார்னா ஷைத்தான் வேற தெருவுல ஓடுவான். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சர்டிபிகேட். உமர் ரலியல்லாஹு அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபத்துல் யமான் இடத்திலே போய், இந்த முனாஃபிக்குடைய பட்டியல் உங்ககிட்ட இருக்குல்ல, யாரெல்லாம் நயவஞ்சங்க, யாரெல்லாம் வெறும் வாயால முஸ்லிமா இருந்துட்டு அல்லாஹ்வுடைய பட்டியல்ல முஸ்லிமா இல்ல அப்படிங்கிற பட்டியல் உங்ககிட்ட இருக்குல்ல, அந்த பட்டியல் என் பெயர் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்டார். ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுல இருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருக்கும்போது நல்லா சிரிச்சு பேசி மகிழ்ச்சி, அது சரி ஈமானிய அமர்வுகள் இருக்கும்போது நல்ல ஒரு ஈமானிய ஜோஷோடு உணர்வோடு இருக்கிறார்கள். முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போன உடனே மனைவி மக்களை எல்லாம் பார்த்த உடனே திரும்ப யதார்த்தமா உள்ளது மனிதனுடைய இயல்பிலே அது அப்படியே வந்துருது. போனா எல்லாம் மறந்து போயிருது, ஜாலி மூடு வந்துருது. கொஞ்சம் ஏற்கனவே ஏற்ற சார்ஜ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருது. உதாரணத்துக்கு ஒரு ஜும்மா பயான் கேட்டு போனா, இனிமே கரெக்டா தொழில் வரணும் அப்படின்னு தீர்க்கமா முடிவு எடுத்துட்டு பள்ளியா சொல்லி வெளியே போயிட்டு வீட்டுக்கு போய் டிவியை போட்டு சாப்பாடை வச்சு சாப்பிட்டு மனைவி மறுபடியும் ஜாலியா கொஞ்சிட்டு படுத்த உடனே அசருக்கே வர மாட்டார் அடுத்தது. அப்ப வந்து என்ன ஆகுனா சார்ஜ் கம்மியா கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி சார்ஜ் உங்களுக்கு கம்மியாகல, சூழ்நிலை மாறுது. நம்ம சார்ஜ் மோசம், பேட்டரி அவுட், மிஷினே காலி, அவ்வளவுதான். அது வேற. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படி அவங்க ஃபீல் பண்றாங்க, அப்படி சுணக்கமா இருக்கிற மாதிரி. இது அவங்களுக்கு என்ன ஃபீல் தருதுன்னா,
நம்ம ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஒரு மாதிரியும் வீட்டுக்கு போயிட்டா ஒரு மாதிரி மாறிட்டோமோ அப்படின்னு அவரா நினைச்சுக்கிட்டு நாஃபக ஹந்தலான்னு தெருவுல ஓடுறாரு. நான் முனாஃபிக் ஆயிட்டேன், ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டான் ஓடுறாரு தெருவுல. அப்படி தெருவுல ஓடும் பொழுது எதிரே வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாரு. என்ன ஹந்தலா என்ன ஆச்சு? அப்ப விஷயத்தை சொல்றாங்க. நல்லா அந்த மாதிரி இருக்கு எனக்கு. அப்ப நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? இரு அதுக்கெல்லாம் என்ன ஒரு ஐடியா இருக்கு, அது என்ன பண்ணணும்னா அப்படி நம்ம பாட்டு ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆனால் அபூபக்கர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னு. எனக்கு அப்படிதான் இருக்கு. ரசூலுல்லாஹ் போவோம். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்ன போனா ரசூல் புரிய வச்சாங்க. ஈமானு யஸீது வ யன்குஸ் அப்படினா ஈமான் என்பது ஏறும் இறங்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட லெவல்ல மெயின்டைன் பண்ணணும். ரிசர்வ்ல மெயின்டைன் பண்ணணும். ரிசர்வுக்கு கீழ போயிட கூடாது. ரிசர்வ்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா சாஃபஹகுல் மலாயிகா அப்படினா மலக்குமார்கள் வந்து முசாஃபா பண்ணிடுவாங்க. அப்புறம் அப்ப மலக்குக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இது ஒரு சோதனை தான், கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் எப்படிப்பட்டவர் என்றால் இதே ஹந்தலா அவரே தெரிஞ்சுக்கணும்ல, ஏதோ அவர் வந்து நினைச்சுக்கிட்டார் அப்படி. ஒரு புது மனைவியை திருமணம் முடிக்கிறார், அழகான மனைவியை திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்து விட்டு முதலுறவுக்கு செல்கிறார். சென்று விட்டு பகல் நேரத்திலே வந்து கிளம்பி அல்லாஹ்வுடைய பாதை முதல் நாள் இரவு முடிச்சு மறுநாள் காலையில ஜிஹாதுக்கான அழைப்பு தரப்படுகிறது. கிளம்பி வருகிறார். கிளம்பி வரும் பொழுது கொஞ்ச நேரம் தாமதமாகிறது. அப்போ மனைவி வந்து ஒரு அன்போடு அழைக்கிறார். அப்ப திரும்ப போறார். திரும்ப போய் மனைவியோடு இருக்கிறாரு. இருந்துகிட்டு இருக்கிற நிலையிலேயே மீண்டும் ஜிஹாதுடைய அழைப்பு வேகமா வந்தது. அப்ப அந்த குளிக்காத நிலையிலேயே களத்துக்கு போயிரு. அவசரம் உடனே அழைப்பு வந்துருச்சு. அவ களத்துக்கு போயிடுறாரு. களத்துக்கு போனா நேற்று இரவுதான் திருமணம் முடித்து தன்னுடைய மனைவியோடு இருந்திருந்தாலும் மறுநாள் களத்துக்கு வருவதற்கான அளவுக்கு ஈமானை உறுதியாக வைத்திருந்தாலும் அவர் பயந்தார். நம்ம முனாஃபிக்கோ, ஒருவேளை அல்லாஹ் நம்மளை ஏத்துக்க மாட்டானோ, ஒருவேளை அல்லாஹ் நம்மளுக்கு நம்ம கேட்கிற துஆவை கபூல் செய்ய மாட்டானோ. ஆனா நாம் இருக்கிற எல்லாவற்றையுமே அறகுறையாக வைத்துக் கொண்டு கோபித்துக் கொள்வதெல்லாம் அல்லாஹ்வின் நீதி. நான் அதை செஞ்சேன், அல்லாஹ் எனக்கு துஆவை ஏத்துக்கல, இதை செஞ்சேன், அல்லாஹ் துஆவை ஏத்துக்கல, நான் கரெக்டா 5 வேளை தொழுதேன். இது வேளை தொழுகை என்பது இட் இஸ் யுவர் டியூட்டி டு யுவர் லார்ட். உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமை. வாட் இஸ் யுவர் சர்வீஸ் டு யுவர் லார்ட்? வாட் யூ ஹேவ் டன் டு ப்ளீஸ் அல்லாஹ். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ்வுடைய ரிதா பொருத்தத்தை பெறுவதற்காகவும் அதிகப்படியாக நாம் செய்த அமல்கள் என்ன? நான் 5 வேளை தொழுதேன், அது கடமை. ஆனால் இவ்வளவு பெரிய தியாகத்துக்கு தன்னை தயார்படுத்தி இருந்த ஹந்தலா அதோடு முடியவில்லை. நேற்றைய தினம் திருமணம் முடித்திருந்தாலும் காலைக்கு அழைப்பு தரப்பட்டால் உடனே ஓடுகிறார் களத்திற்கு. அவ்வளவு அவங்க மைண்ட் அதெல்லாம் ஆக்குபை பண்ணவே இல்லை. மனைவி, மக்கள், சொத்து, சுகம் இதெல்லாம் மைண்ட் ஆக்குபை பண்ணல. ஓடுறார் உடனே களத்திற்கு ஓடுகிறார். அதே களத்தில் ஷஹீத் ஆகிறார். உயிரையே கொடுக்கிறார் அல்லாஹ்வுடைய பாதையில். அந்த உடல் ஷஹீதான அந்த உடலை பார்க்கும்போது அவருடைய முகத்திலிருந்து தண்ணீர் சுட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹந்தலாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இவ்வளவு ஈமானில் உயர்ந்த நபராக இருந்தும் நான் முனாஃபிக் ஆயிட்டனா அப்படின்னு அவங்க செக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் நாம் நம்முடைய துஆக்கள் ஏன் ஒப்புக்கொள்ளப்படவில்லை? ஏன் நமக்கு அல்லாஹ் இன்னும் உதவி செய்யல? ஏன் நம்ம இவ்வளவு செஞ்சிட்டும் அல்லாஹ் நமக்கு ஏன் இன்னும் ஒரு வழிகாட்டல என்றே நாம் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் அப்புறம் தான் உங்களுக்கு உதவி செய்யும். அல்லாஹ் ரூல்ஸ் வச்சிட்டான். எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அவனுக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன? நீங்கள் பொருளாதாரத்தை சேர்த்து வருவதா? அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. உங்களுக்கு நஷ்டம் தான். அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா. அவன் என்ன பண்றான்? பொருளாதாரத்தை சேர்த்து எண்ணிட்டே இருக்கான். இது சேர்த்தா நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா. அவன் நினைத்தான் இந்த பொருளாதாரம் தான் தன்னை நிலைப்படுத்தி வைத்திருக்கும். இந்த பணத்தை நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, பணம் பெருக பெருக ஒரு எண்ணத்தை ஆட்டோமேட்டிக்காக மனதிற்குள் சைத்தான் புகுத்துவான். இந்த பணம் இருந்தால் அனைத்தையும் பெற முடியும் நம்மால். ஆனால் இறை பொருத்தம், இறைவனுடைய உதவி அது பணத்தால் பெறப்படுவதல்ல. இறை பொருத்தம் பணத்தால் பெறப்படுவதல்ல. இறைவனுடைய உதவி பணத்தால் பெறப்படுவதல்ல. இறைவனுடைய உதவியை பெற வேண்டும் என்றால் நிஃபாக்கை துளைத்தவர்களாக இறைவனிடத்திலே நெருங்கியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அற்புதமான ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாருக்கெல்லாம் நாம் உலகத்திலே அதிகாரத்தையும் வசதியும் கொடுத்தோம். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே வசதி இருக்கு. நம்ம ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபாக்கள் ஏற்பட்ட மாதிரி சிரமத்துல நம்ம இல்ல. நமக்கு வசதி கிடைத்தால், வாய்ப்பு கிடைக்கும், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லதீன இதா மக்கன்னாஹும் ஃபில் அர்தி அகாமஸ் ஸலாத. அல்லாஹ் திருமறையில் சொல்றான், யாருக்கெல்லாம் அல்லாஹ்
மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் நாம் வசதியை கொடுத்தோம். என்ன வசதி? பிளைட்ல பறக்கிறது மட்டும் தான் வசதியா? ஒரு நேரம் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு பக்கத்துல நின்று தொழுவதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அது வசதி தானே. அல்லாஹ் சொல்றான், யாருக்கு எந்த மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய உதவியை உறுதிப்படுத்துவான் என்றால் அல்லதீன இதா மக்கன்னாஹும் ஃபில் அர்தி அகாமுஸ் ஸலாத்த, அவர்களுக்கு நாம் வாய்ப்பை வசதியை அளித்தால் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அடிப்படை அதுதான். தொழுகையில் கவனம் இல்லாதவர்கள், தொழுகையை சீராக நிறைவேற்றாதவர்கள், தொழுகையை அதன் நேரத்தில் நிறைவேற்றாதவர்கள், தொழுகையின் மீது பொடுபோக்காக இருந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி. அது எவ்வளவு உருண்டு புரண்டு நாம் ஒரு கணக்கு போட்டு அதை எப்படி கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி. மேலும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத். அவர்கள் யார்? யாருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? யார் அல்லாஹ்வுக்கு உதவி செய்றவங்க? அவர்கள் யார் என்றால் ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் அவர்களை அவர்களுடைய வியாபாரங்களும் அவர்களுடைய வணிகமும் தடுக்கவில்லை. அவருடைய வியாபாரமும் அவருடைய வணிகமும் யாரை தடுக்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி உறுதி செய்யப்படுகிறது. யாருக்கு அல்லாஹ் வாய்ப்பளித்தால் வசதி தந்தால் அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி உறுதி செய்யப்படுகிறது. யார் தன்னை ஒவ்வொரு காலகட்டத்திலும் மீட்டுருவாக்கம் செய்து செய்து செக் பண்ணிக்கிறாங்களோ, நம்ம முனாஃபிக் ஆயிட்டோமா, நம்ம கிட்ட ஈமானுடைய பண்பு இருக்குதா, நம்ம சரியா தான் நடக்கிறோமா என்று யார் தன்னை சீர்தூக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி உறுதி செய்யப்படுகிறது. நிஃபாக் எனும் நயவஞ்சகத்தனத்தை விட்டும் விலகி இருந்து இறைவனுடைய கடமைகளில் மிக முக்கியமான கடமையான தொழுகையை அதன் நேரத்தை மிகச்சரியான முறையில் நிறைவேற்றி அல்லாஹ்விடத்திலே உதவி எதிர்பார்க்கக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக கூறி என் ஜுமாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. இறைவனுடைய உதவியை இந்த உலகிற்கும் மறுமைக்கும் பெற வேண்டும் என்றால் அவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பது ஒரு புறம். ஒருவேளை அவனுக்கு உதவி செய்ய மறந்தால் இந்த உலகத்திலேயே நாம் மூழ்கி இருந்தால் அதற்கான கூலி வேற மறுமையில வேற மாதிரியும் கிடைக்கும். உலகத்துல இப்படி விட்டுறான், நீ எப்படியோ எக்கட கெட்டு போன்னு விட்டுறான், நீ அடிபட்டுக்கோ உதைப்பட்டுக்கோன்னு விட்டுறான். மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபத்துக்வா பிஹா ஹிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும் ஃபذூகு மா குன்தும் தக்னிஸூன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே 9வது அத்தியாயம் 35வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எதையெல்லாம் நீங்கள் உலகத்தில் சேர்த்து வைத்தீர்களோ, அல்லாஹ்வை பார்க்காம, ரசூலை பார்க்காம, தொழுகையை கவனிக்காம, ஜகாத் கொடுக்காம, இறைவனுடைய கட்டளைகளை கட்டுப்படாமல் நீங்க என்ன தங்கத்தை சேர்த்து வைத்தீர்களோ, முஃபஸ்ஸிர்கள் விளக்கத்தில் எழுதும்போது என்ன எழுதுறாங்கன்னா, சேர்த்து வச்சீங்கன்னும் போது தங்கம் வெள்ளியை தான் மெயினா மென்ஷன் பண்றாங்க. அதெல்லாத்தையும் போட்டு உருக்கி, அதையே போட்டு உருக்கி அவர்களுடைய முகங்களின் மீதும் முதுகுகளின் மீதும் அல்லாஹ் அப்பி விடுவான். அதையே அல்லாஹ் போட்டு அயன் பண்ணுவான். இதை வச்சுக்கங்க நரகத்தில். இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேர்த்து வைத்தது. ஏதோ சேர்த்து வச்சோம், உலகத்தோட கணக்கு முடிஞ்சிடும், அங்க போய் வேற மாதிரி பார்த்துக்கலாம் என்ற கணக்கு இல்லை. இங்கிருந்து அப்படியே மிக துல்லியமாக அங்க தொடரும். அப்ப இங்க இருக்கும்போது நம்முடைய தொடர்புகளை சீர் செய்து கொண்டு, நம்முடைய ஈமானை சரி செய்து கொண்டு, இறைவனுடனான நம்முடைய தொடர்பை முறைப்படுத்திக் கொண்டால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு உறுதியாகவும் அருகாமையிலும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவதை போல, فإذا سألك عني عبادي فإني قريب, என்னை பற்றி என்னுடைய அடியான் கேட்டால் அவனிடத்திலே சொல்லுங்கள், நான் மிக மிக அருகாமையில் இருக்கிறேன். எந்த அளவுக்கு கிட்ட இருக்கிறேன் அப்படின்னா, உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், என்னை அழைப்பவர் அல்லாஹ் என்று அழைத்தால் அடியானே என்று பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அருகில் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா அவன் பதில் சொல்லணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். அந்த உதவியை சரியான முறையில் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும் வذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அலா வ அவுலா வ அஸ்ஸ வ ஜல்ல வ தம் வ அக்வா வ அக்பர். அகிமிஸ் ஸலாத்.